டான் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறத டைட்டிலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த வீடியோ கடைசி வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாம்டட். 2020 இந்த இயரில் நாம் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இயரில் வேலை கிடைச்சிருக்கலாம். வேலையில் இருந்தவங்க நிறைய பேர் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கலாம். இது எல்லாமே 2021 கண்டிப்பாக இது ஓவர் கம் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. எல்லாரும் அந்த நம்பிக்கையில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். சரி, இங்கே 2020 நம்ம சேனலில் நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2021 என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். 2020 நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் பெருசாக போடலிங்க. அதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நானும் உங்களை மாதிரியான வேலையை சில நேரங்களில் விட்டுட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால் எனக்கு ஃப்ரீலான்ஸோட முக்கியங்கள் அதிகமாக இருந்ததுனால நம்ம சேனலில் வீடியோ என்னால் போட முடியல. அதுதான் உண்மை. நான் 2020 ஜான்லேயே என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃப்ரீலான்ஸ் பேரலாக பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நான் பேரலாக பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறத ஜான்லேருந்து நான் ஃபுல் டைம் ஃப்ரீலான்ஸராக மாறிட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ ஃபுல் டைம் ஃப்ரீலான்ஸராக மாறும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கான கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கில் தான் இருந்தது. நம்ம சேனலில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரெண்டாவது இந்த கொரோனா அப்படிங்கிறதுனால என்னோட பர்சனல் விஷயங்கள்னால நான் ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. அந்த இடத்துல என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல. அதுதான் உண்மைங்க. ஸோ அந்த காலத்தெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரும்போது தான் ஒரு ஜூலை ஆகஸ்ட் அதுக்கப்புறம் தான் என்னால் வீடியோ ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி என்னால் போட முடிஞ்சுது. பட் இது 2020 கண்டிஷன். 2020 நாம் ஓவராலாக ஒரு 20 வீடியோ தான் மொத்தமாகவே போட்டிருக்கோம். நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ஆவிட் பற்றி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஆவிடில் டீட்டெயிலாக போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லென்த்தான வீடியோ போடுங்க, எந்த வீடியோ போட்டாலும் 30 மினிட்ஸ் போடுங்க, 20 மினிட்ஸ் போடுங்கன்னு சொல்லி லென்த்தான வீடியோலாம் கேட்டிருந்தாங்க. நானும் நிறைய விஷயங்கள் போடணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி மொத்தமாக என்னென்ன வீடியோலாம் போட போகிறேன் அப்படிங்கிற ஐடியாலாம் பண்ணி வச்சுருந்தேன். ஐடியா மட்டும்தான் இருக்குங்க. பட் வீடியோ இன்ன வரைக்கும் பெருசாக பண்ண கிடையாது. இது என்னோட மிஸ்டேக் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற அல்லது என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது அதுதான். எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, வீடியோஸ் ரெகுலராக போட பாருங்க, ரெகுலராக வீடியோஸ் வந்தது அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லானு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக 2020-21 நாம் ரெகுலராக வீடியோ போட பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் சில பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த சப்போர்ட் கேட்கறதுக்காகவும் இந்த விஷயங்களை சொல்கிறதுக்காகவும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் பிளான் பண்ணது. என்ன அப்படின்னா, 2021 வீக்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறது, அதாவது ஃப்ரைடே 7 PM கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ வரும். அது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணும். முக்கியமாக நம்ம இந்த ஃப்ரீலான்ஸ் பற்றியும், எடிட்டருக்கு என்ன தேவை இருக்கும், எடிட்டர் எந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும், எப்படி அவங்க அடுத்தடுத்த கிளைண்ட்ஸை பிடிக்கிறது, எல்லா விஷயங்களும் நாம் அடுத்த வர வருஷங்களில் வாரம் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு ஒரு வீடியோவை கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இது நான் அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த அஷூரன்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோளும். ஸோ அதை நான் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஏன்னா எனக்கு சில ஃப்ரீலான்ஸ் ஒர்க் வரும்போது எனக்கான கமிட்மெண்ட் அங்கே போகிறதுனால இங்கே என்னால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனால் இது 2021 கன்னியூ ஆகாதுங்க. அதுக்கு நான் அஷூரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆல்ரெடி 2020 இப்படி தானே சொன்னேன் அப்படின்னா, 2020 எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் என்ன கண்டிஷனில் இருந்தோம், என்ன சூழ்நிலை இருந்தோம் எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது எனக்கான சில பர்சனல் ஒர்க் இருந்ததுனால அந்த ஒர்க்கை நான் எடுத்துகிட்டு போனதுனால நம்ம சேனலை பெருசாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃப்ரீலான்ஸ் ஒர்க்குமே என்னால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஆனால் 2021 கண்டிப்பாக வாரம் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது நான் குறிக்கோளாக வச்சிருக்கேன். கண்டிப்பாக போடுவேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ரெண்டாவது, இந்த வீடியோ ஏன் லாஸ்ட் வீடியோ, இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ இதுதான். அதாவது 2020 நான் போடுற கடைசி வீடியோ இதுதான். அடுத்த வீடியோ அப்படிங்கிறது 2021 தான் அடுத்த வீடியோ இருக்கும். அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ அப்படிங்கிறது நாளைக்கு ஷூராக உங்களுக்கு வந்துடும். நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் லைவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. 2021 எல்லாத்துக்கும் நல்ல வருஷமாக அமையணும் அப்படிங்கிறத நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி யாராருக்கெல்லாம் எடிட்டராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, யாராருக்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னு இருக்கீங்களோ, கண்டிப்பாக 2021 எல்லாருக்கும் நல்ல விதமான வேலையும் நல்ல விதமான வாய்ப்பும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். யாருக்காவது ஏதாவது நீட் இருந்தது அப்படின்னா என்னோட நம்பரை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் முடிஞ்ச அளவுக்கு நான் கால் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் தான் பேச விரும்புவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் வாங்க. கண்டிப்பாக நான் சேட் பண்ணுறேன். உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அதே மாதிரி 2021 நம்ம சேனலுக்கான ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் கிரியேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க
அப்படின்னா லைவ்ல வாங்க, லைவ்ல எடிட் பண்ணி காட்டுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த லைவ்ல வரதும் லைவ்ல ஒர்க் பண்ணுறதுக்குமான விஷயங்களும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். 2021 கண்டிப்பாக அந்த லைவுக்கான விஷயங்களும் நம்ம பிளான் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள இருக்கு. கண்டிப்பாக எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசையும், அதுக்கான டைமும் அதுக்கான மற்ற கமிட்மெண்ட்டும் எனக்கு எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேனலை கான்சன்ட்ரேட் பண்ணி நான் கண்டிப்பாக அடுத்த வருஷம், அதாவது 2021 அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா, பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன். நானும் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட் தேவைப்படும். இதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டேம்டன். கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. ஏன்னா நமக்கு வர சில டேட்டாஸில் என்ன வருது அப்படின்னா நம்ம சேனலில் ப்ராப்பராக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரெகுலராக வருங்க. நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அந்த ரெகுலர் வீடியோவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வரணும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வந்துடும். ஸோ 2021 கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.